ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நைட்டு வந்து நாக சதுர்த்தி பலகாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கணும். சாதம் எதுவுமே சாப்பிட மாட்டோம் நாங்கள். நாளைக்கு கருட பஞ்சமி அன்னைக்கு நாங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணி எப்பயும் போல் சமையல் பண்ணி 2 காய் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ணும். அது விரத சமையல் உங்களுக்கே தெரியும். சரி, ஓகே, நான் நைட்டு 8 மணி வரையும் சாப்பிடாம தான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, கோதுமை தோசை 2 கரைச்சி ஊற்றிப்போம் அப்படின்ட்டு நான் கோதுமை மாவும் அரிசி மாவும் கலந்து தான் ஊற்றி சாப்பிட்டோம். கோதுமை தோசை சூப்பராக வரும். இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் தோசை. நம்ம அன்றைக்கி அரைச்சி இட்லி பொடி போட்டிருந்தேன் இல்லையா, அது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ஓகே, 2 தோசை ஊற்றி மிளகாய் பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இது நான் இப்போ இந்த தோசை ஊற்ற போகிற கல் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றிட்டுருக்கிற கல் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த கல்லோடைய வரலாறு எங்கள் மாமியாருக்கு அவங்க மாமியாரோடைய சட்டி கிட்டத்தட்ட இதுக்கு 100-150 வருஷம் இருக்கும். ஆனால் ஒரு தோசை ஊற்றும்போது இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த ஃபஸ்ட்டு தோசை ஊற்றும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். 2வது தோசையெல்லாம் ஊற்றும்போது சூப்பராக வரும். அது இது கல் சட்டி, இரும்பு கல் இல்லையா, அதனால சூப்பராக வரும். எனக்கு கொஞ்சம் தடிப்புமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். நான் ரொம்ப டிஃபனே சாப்பிட்றதில்ல. அந்த 2 தோசை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். சரி, ஓகே, நம்ம டிஃபன் டெய்லி சாப்பிடும்போது எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா தப்பு, நம்ம எப்போயோ ஒரு நாள் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு திடீர்னு எனக்கு மட்டும் ஒரு 3 தோசைக்கு மாவை கரைச்சி ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்லான்ட்டு ஊற்றிருக்கேன். தோசை சூப்பராக வந்திருக்கும். இன்றைக்கி நான் வெறும் கோதுமை மாவு தான் கலக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இதோட நீங்கள் ஒரு 1/4 கிலோ கோதுமை மாவு கரைக்கிறீங்கன்னா ஒரு 50 கிராம் நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கோங்க. நல்லா கரகரன்னு வரும். இதுவே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு தோசை ஒரு மாதிரி இருந்ததா, அப்போ 2வது தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த சட்டி எனக்கு விடவே மனசு வராது. ஏன்னா நம்ம தோசை ஊற்றுறோன்னா அவ்வளோ சூப்பராக வரும். இன்றைக்கி எனக்கு நாக சதுர்த்திக்கு டிஃபன் கோதுமை தோசை இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை உப்புமா, சப்பாத்தி, கோதுமை இந்த மாதிரி தான் சேர்த்துக்கணும். அரிசி சம்மந்தப்பட்டமானது நாங்கள் சேர்க்க மாட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையும் மிளகாப்பொடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.